விடாமுயற்சி டைரக்டர் மகி திருமணி இயக்கத்துல நம்ம தல அஜித், திரிஷா, ஆக்டிங் கிங் அர்ஜுன், ஆரு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம் பிரேக் டவுன். அந்த படத்துடைய ரீமேக் தான். ஆனா என்னன்னா ரீமேக் ரைட்ஸ் வாங்காம இந்த படத்தை பண்ணாங்க. இப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க வந்து கிளைம் பண்ணிட்டாங்க, எங்களுடைய பர்மிஷன், எங்களுடைய ரைட்ஸ் எதுவுமே வாங்காம நீங்க எப்படி எங்க படத்தை ரீமேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேல இப்போதைக்கு டிமாண்ட் பண்றாங்களாமா, எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அந்த பிரச்சனை எப்படி முடிப்பாங்கன்னு தெரியல. சாதாரணமா 10 கோடி கொடுத்து அந்த ரைட்ஸை வாங்கியிருக்கலாம். இவங்க ரைட்ஸை வாங்காம இந்த மாதிரி பண்ணதுனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கல்ல விடாமுயற்சி படம் இப்போதைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வர போறாங்க. ரீசெண்டா அந்த படத்துடைய டீசர் கொண்டு வந்தாங்க. ஆனா படத்தரப்புக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா டீசருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. மேபி ட்ரெய்லர் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் வெளிவந்ததுக்கு அப்புறம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இப்போ இந்த படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஒர்க்லாம் எப்போ முடிப்பாங்க அப்படின்றதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு, அதை பண்ணி ஆகணும். ஒரு சாங் ஷூட் தான், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மகி திருமணி நல்லா பண்ணுவாப்ல. இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம தல அஜித் டப்பிங் பேசி ஆகணும். அது எப்படா பேசுவாரு அப்படின்ற மாதிரி நான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். 2 நாள் முன்னாடி இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அபிஷியலா நம்ம தல அஜித் அவருடைய போர்ஷனுக்கு எல்லாமே டப்பிங் பேசி முடிச்சிட்டாராமா. அபிஷியலாவும் இப்போ லைக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க, தல அஜித் வந்து டப்பிங் பேசி முடிச்சிட்டாரு, பொங்கலுக்கு தியேட்டருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்ததுனால குட் பை டக்லி இப்போ பொங்கலுக்கு வரப்போறது இல்ல, அந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துடைய அடுத்த கட்ட அப்டேட்டா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு எந்த ஒரு காரணம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாம பொங்கலுக்கு வருது, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. குட் பை டக்லி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி